அனைவருக்கும் வணக்கம். நாம் பகவான் ஸ்ரீ ராமருக்கு அவருடைய ஞான குருவாகிய வசிஷ்ட மகாமுனிவர் அருளிச் செய்த யோக வாசிஷ்டம் என்கிற உன்னத ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். பகவான் ஸ்ரீராமர் விஷ்ணுவின் அவதாரம் என்று கருதப்பட்டாலும் சாதாரண மனிதனாக பிறந்திருந்த போது மனிதர்களுக்கு உண்டான எல்லாவிதமான வெறுப்புகளும் ஆசாபாசங்களும் அவருக்கும் ஏற்பட்டன என்கிற கருத்துக்களை நாம் பார்த்தோம். மிகப்பெரிய முனிவராக இருந்த பிருகுமுனிவர் தன்னுடைய மகனாகிய சுக்கிரன் இறந்துவிட்டான் என்று கருதி தன் மகனையே கவர்ந்து சென்ற யமனை சபிக்க முயன்றார். யமன் அவருடைய அறியாமையை போக்கி, உன் மகன் வேறொரிடத்திலே பிறந்து வளர்ந்திருக்கிறான் என்று சொல்லி, அதன் பிறகு பிருகுமுனிவர் தன்னுடைய ஞான திருஷ்டியின் மூலமாக மகனை பற்றிய உண்மையை அறிந்து கொண்ட பிறகு, இந்த மனித உடலுக்கே உண்டான இயல்பான குணங்கள் எனக்கும் வந்துவிட்டன என்று தன்னுடைய தவறை வருந்தி சொன்னதாக கடந்த பதிவிலே பார்த்தோம். நாம் நம்முடைய இந்த மனித உடல் வாழ்க்கையிலே எத்தனைதான் ஞானத்தை நோக்கி பயணித்தாலும் கூட அவ்வப்போது உடல் சார்ந்த உறவுகள் சார்ந்த வேதனைகளும் குழப்பங்களும் ஏற்படத்தான் செய்கின்றன. இதற்கு எவரும் விதிவிலக்கில்லை என்பதை மகான்களுடைய வாழ்க்கையை கொண்டு நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இன்றைய பதிவிலேயும் சுக்கிரனுடைய நிலை பற்றியும் பிருகுமுனிவருடைய நிலை பற்றியும் வசிஷ்ட மகாமுனிவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்கலாம். யமதர்மராஜன் இவ்வாறு சொல்லி பிருகுமுனிவரின் கையை பிடித்து, இனி சுக்கிரனை பார்த்து வரலாம் என்று அழைத்து இருவருமாக சூரிய சந்திரர்கள் யாத்திரை புறப்பட்டது போல ஆகாய மார்க்கமாக சமங்கா நதியை நோக்கிச் சென்று சில நேரம் கழித்து பிராமண முனிவர் தவஸ் செய்து வந்த இடத்தை அடைந்தார்கள். வந்ததும் சமாதியில் இருக்கும் பிராமணனை காலன் விழிக்க வைத்து அவன் தவஸ் செய்வதை நோக்கத்தை தெரிவிக்கும்படி கேட்டான். பிராமணன் வந்தவர்களை நல்வரவு கூறி அவர் யார் என்று விசாரித்தான். தன் ஞானக்கண்ணால் தெரிந்து கொள்ளும்படி காலபுருஷன் பதிலளித்தார். அவ்வாறே கண நேரம் பிராமணன் கண்ணை மூடி தியானிக்க வந்தவர்கள் யாரென்றும் தன்னுடைய பூர்வ ஜன்மங்களையும் உணர்ந்தான். கடந்த லட்சக்கணக்கான ஜன்மங்களையும் அவைகளால் உண்டான அனுபவங்களையும் கடைசியாக தற்காலம் ஏற்பட்ட ஞான பதவியையும் உணர்ந்தான். வந்தவர்களுக்கு இவைகளை எடுத்துரைத்தான். தற்சமயம் தனக்கு யாதொரு தேவையும் இல்லை என்பதாகவும், ஆயினும் நியதியின் கட்டுப்பாட்டினால் தேகம் இருக்கும் வரையில் தன் கர்மங்களை செய்து வர உத்தேசம் என்றும் சொல்லி முடித்தான். இதை கேட்ட காலபுருஷன் பிராமணனை பார்த்து, அவன் இப்பொழுது பற்றுதல் அற்று இருந்தும் பழைய வாசஸ்தலமாகிய மந்திரகிரியை அடைந்து அங்கே விட்டு வந்த தேகத்தை மீண்டும் தரிக்க வேண்டிய கிரமம் இருப்பதாகச் சொன்னார். ஏனெனில் அந்த ஜன்மத்தின் பலனை பூர்த்தியாக சுக்கிரன் அனுபவிக்கவில்லை என்றும், மேலும் சுக்கிர தேகத்துடன் ஜீவன் முக்தனாகி அசுரர்களின் குருவாக நியமிக்கப்படும் கிரமமும் ஏற்படும். இப்படி சொல்லி முடித்த பிறகு மூவரும் ஆகாய மார்க்கமாக மந்திரகிரியை அடைந்து சுக்கிர தேகத்தை கண்டு இந்த தேகத்தில் புகுந்து கொள்ளும்படி பிராமணனிடம் சொல்லிவிட்டு காலபுருஷன் அந்தர்த்தியானமானார். அவ்வாறே பிராமணன் பழைய உடலிலே தன் ஜீவனை ஸ்மரித்து புகுந்து பிராமண தேகத்தை விட்டான். வெறும் தோலும் எலும்புமாக இருந்த தேகம் ஜீவசக்தியை அடைந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிந்து அசைவுற்று இரத்த ஓட்டம் கிரமமாகச் செல்ல பழைய யவ்வனமும் பூர்ணமாக உண்டாயிற்று. ஜீவன் அகன்ற பிராமண தேகம் சவமாயிற்று. பிருகுமுனிவருக்கு உடனே மகன் என்ற வாஞ்சை உண்டாகி பிள்ளையை ஆலிங்கனம் செய்து கொண்டார். பிறகு முறைப்படி சவத்திற்கு வேண்டிய கர்மங்களை செய்து முடித்து இருவரும் வெகுகாலம் ஜீவன் முக்த ஸ்திதியில் இருந்தார்கள். இப்படி இருக்கையில் சுக்கிரன் அசுரர்களால் தங்கள் குருவாக இருக்கும்படி வேண்டப்பட்டு அதை ஒப்புக்கொண்டு அவர்களுடைய பிரதேசம் சென்றான். பிள்ளையை விட்டு பிரிந்த பிறகு பிருகுமுனிவர் மீண்டும் தன் தவசில் ஆழ்ந்தார். இங்கே ஒரு கருத்தை புரிந்தாக வேண்டியிருக்கிறது. சுக்கிரன் பற்பல பிறவிகளை எடுத்து ஒரு பிராமணனாக இருந்தபோது யமதர்மராஜனும்
பிருகுமுனிவரும் சென்று அவரை அவருடைய பழைய உடலுக்கு வருமாறு அழைத்து வந்தார்கள். மறுபடியும் அந்த உடலுக்குள்ளே புகுந்தான பிறகு தான் இதுவரையிலும் சுமந்து வந்திருந்த அந்த உடலுக்கு சுக்கிரன் தானே ஈமக்கிரியைகளை செய்கிறான். இதை பார்க்கும்போது நமக்கு நிச்சயம் குழப்பமும் வேடிக்கையான அனுபவமும் தான் கிடைக்கும். மனிதர்கள் எப்படி தாங்கள் உடுத்தியிருக்கும் உடைகளை மாற்றி வேறு வேறு உடைகளை பூணுகிறார்களோ அதுபோல ஆன்மாக்கள் வேறு வேறு உடல்களை பூணுகின்றன. இருப்பினும் இப்போது பூண்டிருக்கக்கூடிய உடைக்கான தத்துவம் அவர்களுக்குள்ளே வெளிப்படத்தான் செய்கிறது. இதை எப்படி புரிந்து கொள்ளலாம்? மேடையிலே வேடமிட்டு நடிக்கக்கூடிய ஒரு நடிகன் ராஜாவாக நடிக்கிறான். ராஜாவுக்கு உண்டான அத்தனை கம்பீரங்களும் வீரமான பேச்சும் அவரிடத்திலே வந்து விடுகின்றன. பெரிதொரு நாள் பைத்தியக்காரனாக, பெரிதொரு நாள் பிச்சைக்காரனாக நடிக்கிறான். அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு ஏற்றபடியாக அவன் நடித்தாக வேண்டியது அவசியமாகிறது. அதுபோல நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த மானுட உடல் என்பது பற்பல விதமான தத்துவங்களை சுமந்து பயணிக்கக்கூடியது. இந்த உடலுக்கு ஏற்றபடியான காரியங்களை நாம் செய்தாக வேண்டியதும் அவசியமாகிறது. வால்மீகி மகரிஷி சொல்கிறார், இந்த கதை முடிந்ததும் ராமன் வசிஷ்டரை பார்த்து, இவ்விரு முனிசிரேஷ்டர்கள் ஜீவன் முக்தர்களாக இருந்தும் ஏன் தங்கள் உடலின் மேல் வாஞ்சை, அதாவது தகப்பன் மகன் என்ற பிரீதி மேலும் ஏன் அவர்களை விடுதலை அடையவில்லை என்று கேட்டான். அதற்கு வசிஷ்டர், அவர்கள் எல்லா இச்சை மோகங்களை மனத்தில் ஒளிந்திருந்தும் தேகத்தின் நியதியை கடக்க முடியாமல் நீ எடுத்துக்காட்டிய உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டவர்களாக தோன்றினார்கள் என்றார். தேகம் இருக்கும் வரையில் அதன் நியதிக்கு உட்பட்டும் உலக வழக்கங்களாகிய கட்டுப்பாடுகளை அனுசரித்தும் இருப்பதே ஞானிகளின் ஒழுக்கம். ஆனால் அவர்கள் இவ்வித அனுசரணைகளால் பந்தப்பட்டிருப்பதில்லை. யாதொரு பலனையும் கருதாமல் அவர்கள் கர்மங்களை இச்சை துவேஷமில்லாமல் செய்து வருவார்கள். இவைகளை கேட்ட பிறகு ராமனுக்கு மேலும் சில சந்தேகங்கள் தோன்றி அவைகளை நிவர்த்தி செய்யும்படி வசிஷ்டரை கேட்டுக்கொண்டான். இங்கே மறுபடியும் வசிஷ்ட மகாமுனிவர் ஒரு கருத்தை ராமனுக்கு தெளிவாக சொல்லுகிறார். ராமனுக்கு மட்டுமல்ல, நம் அனைவருக்கும் இந்த கருத்து பொருந்தும். இதுவரையிலும் நமக்கு ஏற்பட்டிருந்த சில வகையான குழப்பங்களுக்கு வசிஷ்டரின் இந்த போதனை சரியான பாடமாக திகழ்கிறது. இந்த உலக வாழ்க்கை என்பது மாயை, சொப்பன வாழ்க்கை என்று சொல்லியானது. அப்படியென்றால் இந்த உலக வாழ்க்கையிலே எனக்கு ஏற்பட்ட தந்தை தாயை நான் கருத வேண்டிய அவசியமில்லையா? என் மனைவி மக்களை நான் காப்பாற்ற வேண்டிய அவசியமில்லையா? இவர்களை எல்லாம் உதறிவிட்டு விட்டுவிட்டு வெளியேற வேண்டுமா என்பது போன்ற கேள்விகள் பலருக்கு ஏற்படுவது உண்டு. நாம் பிறந்திருப்பது சொப்பன வாழ்க்கைதானே. இந்த சொப்பன வாழ்க்கையில் ஏற்பட்ட உறவுகளுக்கு நாம் ஏன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் பலர் கருதியிருப்பது உண்மை. ஆனால் இந்த உடலுக்காக கொடுக்கப்பட்ட உடல் வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்தே தீர வேண்டும் என்பதுதான் பராபரத்தின் கட்டளை என்பதை நாம் இப்போது புரிந்து கொண்டோம். எனவே நாம் யோக வாழ்க்கையிலே ஈடுபட்டிருந்தாலும் குடும்ப வாழ்க்கையிலே, குடும்பத்திலே நம்மோடு இணைந்து வரக்கூடிய உறவுகளுக்கு, அந்த உறவுகள் சார்ந்த கடமைகளுக்கு நாம் கட்டுப்பட்டவர்கள் என்பது இப்போது தெளிவாக புரிகிறது. ராமன் கேட்கிறான், சுக்கிரனுக்கு மனத்தோற்றமாக ஏற்பட்ட சம்பவங்கள் எவ்விதம் வாஸ்தவமான அனுபவங்களாக நிறைவேறின? வசிஷ்டர் சொல்லுகிறார், எல்லோருக்குமே தோற்றமாக மனத்தில் உண்டாவதுதான் பிற்பாடு பலனாக அனுபவிக்கப்படுகிறது. சுக்கிரனுக்கு இவ்விதம் ஏற்பட்டதில் யாதொரு ஆச்சரியமும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் கவனிக்கத்தக்கது. சாதாரணமாக எல்லோருடைய மனமும் பல ஜன்மங்கள் எடுத்து பந்தம் மேலுக்கு மேல் அதிகரித்திருப்பதால் களங்கப்பட்டிருக்கும். ஆனதால் மனத்தோற்றங்கள் நிறைவேறுவதற்கு கால தாமதமாகும். மனமானது எவ்வளவுக்கு எவ்வளவு பந்தமின்றி பரிசுத்தமாயிருக்கிறதோ அவ்வளவு சீக்கிரம் தோற்றங்களும் நிறைவேறும். சுக்கிரனுக்கு இதுவே முதல் ஜென்மமாக இருந்து வாசனைகளால் பீடிக்கப்படாமல் இருந்ததால் சங்கல்பங்கள் உடனே நிறைவேறதற்கு தகுவாக இருந்தது. ஞானிகளுக்கும் இவ்விதமே ஏற்படும். இங்கே மறைமுகமாக நமக்கு ஒரு கருத்து சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அந்த கருத்து யாதென்றால், நாம் நம்முடைய இந்த மனித உடல் வாழ்க்கையை கொடுக்கப்பட்ட கர்மவினைகளை அனுசரித்து வாழ்ந்து தீர்க்க வேண்டும் என்பது. இரண்டாவது, நாம் இந்த மனித உடல் வாழ்க்கையிலே வேறு எந்தவிதமான ஆசைகளுக்கும் மனக்கிலேசங்களுக்கும் இடம் கொடுக்காமல்
வந்ததை வெறும் சாட்சியாக மாத்திரம் பார்த்தபடி அனுபவித்து பயணிக்க வேண்டும் என்பதே. இப்படிப்பட்ட மனப்பக்குவத்தை பெற்றவர்கள் ஞானிகள் என்றாகிறார்கள். அப்படி இல்லாமல் இந்த மனித உடல் வாழ்க்கையிலே பற்பல விதமான ஆசைகளை சுமந்தபடியாக பயணிப்பவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட ஆசைகள், மனோ இயக்கங்கள் இவைகளுக்கு ஏற்ப மறுபடியும் மறுபடியும் பிறந்தே ஆக வேண்டியது கடமையாகிறது. அருமை சகோதர சகோதரிகளே, இந்த பதிவின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆழ்ந்த கருத்து யாதென்றால், இந்த உலக வாழ்க்கையிலே நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய உறவுகளுக்காக நாம் வாழ்வதில் தவறில்லை. ஆனால் ஆசாபாசங்களுக்கு அடிமையாகாமல், வெறுப்பு வெறுப்புகளுக்கு அடிமையாகாமல், மனதில் பற்பல விதமான ஆசைகளை வளர்த்து கொள்ளாமல் பயணிக்க வேண்டும். குடும்ப தேவைக்காக ஒரு வாகனத்தை வாங்குகிறோம். அந்த வாகனத்தின் மீது பற்று வைக்காமல், இது தேவைக்காக ஏற்பட்டது என்று மாத்திரம் அதை அப்படியே கவனித்து கடந்து செல்ல வேண்டும். அதன் மீது பற்றுதல் வைத்தால் அந்த பற்றுதல் காரணமாக இதைப் போல மேலும் பற்பல விதமான வாகனங்கள் வாங்க வேண்டும் என்று இச்சை கொண்டால், அந்த இச்சைகள் நிறைவேறாத நிலையிலே நமக்கு மரணம் ஏற்பட்டு விட்டால், அந்த இச்சைகளை மறுபடியும் அனுபவிப்பதற்காக மறுபடியும் பிறந்தாக வேண்டியது அவசியமாகிறது. எனவே இந்த மனித உடல் வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நீதிப்படி வாழ்க்கையை அமைதியாக வாழ்ந்து பயணிக்க வேண்டும். மேலும் எந்தவிதமான ஆசைகளுக்கும் இடங்கொடாமல், மனதிலே எந்தவிதமான ஆசைகளையும் சுமக்காமல் பயணிக்க வேண்டும் என்கிற அதி உன்னதமான தத்துவம் இன்று நம்மால் உணரப்பட்டது. பகவான் ஸ்ரீராமர் சொல்கிறார், இது அவனுக்கு முதல் ஜென்மமாக இருந்தால் எவ்விதம் பல ஜென்மங்கள் எடுத்த இதர்களுக்குப் போலவே காலதேச கிரியைகளாகிய அனுபவங்கள் சுக்கிரனுக்கும் உண்டாகின. வசிஷ்டர் சொல்கிறார், அப்படி ஏற்படுவதில் ஆச்சரியம் என்ன? விதையைப் போலத்தான் மரமாகும். பிருகுமுனிவரின் புத்திரனாக உதித்த காரணத்தாலேயே அவருடைய அனுபவங்கள் எல்லாம் சுக்கிரனுக்கு வாசனா ரூபமாக இருப்பதுதானே சகஜம். இவைகள் அவனிடம் சூட்சுமமாக இருந்தால் அவனுடைய தோற்றம் ஆகாசத்தில் கிளம்பியது. ராமன் கேட்கிறான், சொப்பனத்திற்கும் ஜாக்கிரத ஸ்திதிக்கும் உள்ள பேதம் என்ன? ஜாக்கிரத ஸ்திதி என்பது எவ்விதம் ஜாக்கிரதையாகும்? பிறகு சொப்பனமாவது என்ன? ஜாக்கிரத அனுபவங்கள் சொப்பனத்திலே தோன்றுவது எப்படி என்கிற பற்பல வினாக்களை வசிஷ்டரிடம் விடுக்கிறான். இந்த வினாக்களுக்கு வசிஷ்டர் என்ன பதில் சொன்னார் என்பதை அடுத்த பதிவிலே பார்க்கலாம். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.